வணக்கம். இந்திய அரசியல் மற்றும் பொருளாதார தத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் கௌடில்யர் எனும் சாணக்கியர் வாழ்வியலுக்கும் ஆட்சி முறைக்கும் வழங்கிய பொக்கிஷமே அர்த்த சாஸ்திரம். வாழ்க்கை எனும் கடலை எப்படி கடப்பது, நண்பர்களையும் எதிரிகளையும் எப்படி அடையாளம் காண்பது, ஒரு மனிதன் சமூகத்தில் தன்னை எவ்வாறு தற்காத்து கொள்ள வேண்டும் போன்ற ஆழமான உண்மைகளை சாணக்கியர் இந்த 15வது அத்தியாயத்தில் மிக தெளிவாக விளக்குகிறார். காலங்கள் மாறினாலும் மனிதர்களின் குணங்களும் சவால்களும் மாறுவதில்லை என்பதற்கு சான்றாக விளங்கும் கௌடில்யரின் பொதுவான கருத்துக்களை இப்போது விரிவாக காண்போம். 15வது அத்தியாயம். கௌடில்யரின் பொதுவான கருத்துக்கள். பின்வரும் பண்புகளை கொண்ட எதிரி எளிதில் தோற்கடிக்கப்படக்கூடியவன்: உயர்குடியில் பிறவாதவன், பேராசை உடையவன், சூழ்ச்சி மிக்கவன், ஆற்றல் அல்லது ஆர்வமற்றவன், விதியில் நம்பிக்கையுடையவன், நியாயமற்ற முறையில் செயல்படுபவன், எப்பொழுதும் பிறருக்கு தீங்கு செய்பவன், திருப்தியற்ற நாட்டு மக்களை கொண்டவன், ஆதரவு அல்லது பலம் இல்லாதவன். பொதுவாக ஒரு அரசனுக்கு ஏற்ற நண்பர்கள்: ஓர் அரசனின் குடும்பத்திலோ அல்லது அதற்கு இணையான குடியிலோ பிறந்த ஒருவன் அவ்வரசனின் இயற்கையான கூட்டாளி எனப்படுவான். செல்வம் அல்லது அடைக்கலம் தேடி கூட்டி ஏற்படுத்துவோன் தூண்டப்பட்ட கூட்டாளி எனப்படுவான். நாட்டின் பின்புறம் உள்ள எதிரி நாட்டின் முன்புறம் உள்ள எதிரியுடன் கூட்டணி சேர்வர். அதுபோல வெற்றி பெறும் ஒரு அரசனின் குறிக்கோளை உடைய மற்றொரு அரசன் தோழமை கொண்ட அண்டை நாட்டு அரசன் ஆவான். சமமான அல்லது அதிக ஆற்றல் உடையவர்களுடன் சமாதானத்தையும், ஆற்றல் குறைந்தவர்களிடம் போரையும் மேற்கொள்ளலாம். ஆற்றல் மிக்கவரிடம் போர் செய்தல் யானையுடன் போர் புரிவதற்கு சமமாகும். போர் புரிபவன் நசுக்கப்படுவான். சமமானவருடன் செய்யும் போர் இரு மண்பாண்டங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்வதற்கு சமமாகும். அதாவது இரு பக்கங்களிலும் சேதாரம் ஏற்படும். குறைவான ஆற்றல் உடையோரிடம் மோதுதல் மண்பாண்டத்தை கல்லால் அடித்தல் போன்றது. எளிதான வெற்றி ஆற்றல் மிக்கவருக்கு கிட்டும். எதிரியை விட பல மடங்கு விரைவாகவும் கூடுதலாகவும் முன்னேறும் ஒருவன் எதிரியை புறக்கணிக்கலாம். அதுவே ஒருவனின் சொந்த முயற்சிகள் தோற்றாலோ அல்லது எதிரி செழித்தாலோ அவன் வீழ்ச்சி அடைவான். தனது வீழ்ச்சி குறுகிய காலத்துக்கு மட்டுமே, விரைவில் மீளலாம் என்ற நம்பிக்கையுடைய ஒருவன் எதிரியின் வெற்றியை புறக்கணிக்கலாம். எதிரியின் கை உயர்தல் ஒருவனுக்கு வீழ்ச்சியாகும். மாறாக எதிரியின் வீழ்ச்சி ஒருவனுக்கு வெற்றியாகும். பெரிய முயற்சியின் சிறிய பலனே வீழ்ச்சியாகும். அதாவது தோல்வி என்பது பெரிய விஷயமல்ல, முயற்சியே முக்கியம். இதன் மறுதலை வளர்ச்சியாகும். அதாவது சிறிய முயற்சியில் பெரிய பலன். விளைவும் பயனும் எடுத்துக்கொண்ட முயற்சியும் சமமெனில் ஒருவனுக்கு வீழ்ச்சியும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. எனவே சிறப்பான பலன்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகளையே ஒருவர் மேற்கொள்ள வேண்டும். விசுவாசமில்லாத வேலையாளன், ஒழுக்கமற்ற மனைவி, முட்டாள் சிஷ்யன் போன்றோர் கிடைத்தால் அனைத்தையும் கற்ற அறிஞன் கூட வருத்தமடைவான். காரணம், இவர்களுடன் வாழ்வது விஷமுள்ள நாகத்துடன் இருப்பதற்கு சமானம் என்கிறார் கௌடில்யர். உன் செல்வங்களை எதிர்காலத்திற்காக சேர்த்து வை. காரணம், எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று யார் அறிவார் என கௌடில்யர் கூறுகிறார். எந்த நாட்டில் நீ மதிக்கப்படவில்லையோ, எந்த நாட்டில் நீ வாழ்வதற்கு புகழிடம் கொடுக்கப்படவில்லையோ, எந்த நாடு மோசமான திருடர்களை கொண்ட நாடாக உள்ளதோ அந்நாட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என கௌடில்யர் கூறுகிறார். நல்ல மருத்துவர்கள், நதிகள், வழிகாட்ட ஒரு தலைவன் அல்லது அரசன், போஷிக்க செல்வந்தர்கள், மதரீதியான காரியங்களை செய்து வைக்க புரோகிதர்கள் என மேற்கண்ட ஐந்தும் எந்த நாட்டில் இல்லையோ அந்நாட்டில் ஒரு நாள் கூட வசித்தல் கூடாது என கௌடில்யர் கூறுகிறார். ஒரு வேலையாளனின் விசுவாசத்தை அவன் வேலையில் காட்டும் அக்கறையை கொண்டும், ஒரு நெருங்கிய உறவினரின் உண்மையான அன்பை இக்கட்டான சூழ்நிலையிலும், ஒரு நண்பனின் உண்மையான நட்பை ஆபத்து காலத்திலும் அறிந்து கொள்ள முடியும் என்பது கௌடில்யரின் கருத்து. ஒரு நல்ல நண்பன் என்பவன் துரதிர்ஷ்டமான சூழ்நிலையிலும், உதவி தேவைப்படும் வேளையிலும், பஞ்ச காலத்திலும், யுத்த காலத்திலும், மரண பள்ளத்தாக்கிலும் கூட இன்னொரு நண்பனை கைவிடாதவனாக இருத்தல் வேண்டும் என்பது கௌடில்யரின் கருத்து. ஒரு மனிதன் நல்ல குலத்தில் பிறந்த அழகில்லாத பெண்ணை கூட மணக்கலாம். ஆனால் தாழ்ந்த குடியில் பிறந்த அழகுள்ள பெண்ணை மணத்தல்
அவனுடைய வம்சத்தையே வேரறுத்துவிடும் என்கிறார் கௌடில்யர். பாய்ந்து ஓடும் நதிகளையும் ஆயுதங்கள் தாங்கிய மனிதர்களையும் கொம்புகள் கொண்ட வலிமையான மிருகங்களையும் சிரிக்கும் இளம் பெண்களையும் அரச குலத்தில் பிறந்த செல்வந்தர்களையும் நம்பாது. மேற்கண்டவர்களால் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் ஆபத்து வரலாம். ஒரு மனிதன் முழுக்க முழுக்க நேர்மையாளனாக இருக்க இயலாது, இருக்கவும் கூடாது என்கிறார் சாணக்கியர். அப்படி முழுவதும் நேர்மையை பின்பற்றும் மனிதனானவன் எப்படி ஓங்கி நெடிந்து வளர்ந்த மரங்கள் காட்டில் முதலில் வெட்டப்படுகிறதோ அவ்வாறே இந்த சமூகத்தால் வெட்டப்படுவான். எவன் ஒருவன் கீழ்ப்படுகிற நல்ல மகனையும் சொல் கேட்டு நடக்கும் கற்புள்ள நல்ல மனைவியையும் அதீத செல்வங்களை கொண்டும் இருக்கின்றானோ அந்த மனிதன் பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார் கௌடில்யர். உனக்கு முன்னால் தேனொழுக பேசி பின்னால் சென்று அவதூறு பேசும் ஒருவன் கறந்த பாலுக்கு அடியில் இருக்கும் நஞ்சை போன்றவன் என்பது கௌடில்யர். உனது இரகசியங்களை நல்ல நண்பன் என்று கருதி கூட யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது. பிற்காலத்தில் எவனை நீ நல்ல நண்பன் என்று நினைத்தாயோ அவனே உன் மீது கோபம் அல்லது பழி உணர்ச்சி கொண்டு உன் இரகசியங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிட வாய்ப்புள்ளது. காரணம், எவனையும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றும் இயல்பு வீதிக்கும் காலத்துக்கும் உண்டு என்கிறார் சாணக்கியர். எந்த தந்தை தன் மகனை நல்ல விதத்தில் வளர்க்க தவறுகிறானோ அந்த மகனே காலப்போக்கில் அந்த தந்தைக்கு முதல் எதிரியாகி விடுவான் என்பது கௌடில்யரின் கருத்து. நற்குணம் கொண்ட மனைவியை பிரிதல், தன் சொந்த ஜனங்களே ஒருவனை ஒதுக்கி வைப்பது, யுத்த களத்தில் உயிர் பிழைத்த ஜென்ம விரோதி, மோசமான குணங்களை கொண்ட அரசனிடம் பணியாற்றுதல், மிக மோசமாக நிர்வகிக்கப்படும் அறிஞர்களற்ற முட்டாள்களை கொண்ட அரச சபை, இளமையில் வறுமை போன்ற ஆறும் ஒரு மனிதனை நெருப்பில்லாமலே எரிக்கக்கூடியவை. நதிக்கரையோரத்தில் வளர்ந்த மரங்கள், அடுத்தவர் வீட்டில் வசிக்கும் அபலை பெண், ஆலோசகர்களே இல்லாத அரசன் ஆகிய மேற்கண்ட இவைகள் ஒரு நாள் அழிவது நிச்சயம். ஒரு பிராமணனின் பலத்தை அவன் கற்ற கல்வியின் மூலமும், ஒரு அரசனின் பலத்தை அவனது படைகளின் எண்ணிக்கையை பொறுத்தும், ஒரு வைசிய ஜாதியில் பிறந்தவனுடைய வியாபாரம் செய்யும் குலத்தல் பலத்தை அவன் ஈட்டிய செல்வத்தின் மூலமும், மற்ற ஜாதியினரின் சூத்திரர்களின் பலத்தை அவர்கள் சமூகத்திற்கு செய்யும் சேவையை பொறுத்தும் அறியலாம். இந்த உலகத்தில் நிம்மதியான மனிதர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் எவரும் இல்லை. அதுபோல பெண்கள் இல்லாத மனிதர்களும் இல்லை. எப்பொழுதும் சந்தோஷமாக காணப்படுபவர்களும் இல்லை. ஆக ஒரு மனிதனாகப்பட்டவன் எல்லாவற்றையும் கடந்தாக வேண்டும் என்கிறார் சாணக்கியர். ஊழியை தாங்கும் கற்கள்தான் சிலையாக பரிமாணமடைகிறது. அதுபோல கஷ்டத்தை தாங்கும் மனிதன்தான் பிற்காலத்தில் போற்றப்படுவான் என்பது அவர் கூற்று. ஒரு கெட்ட நடத்தை கொண்ட நண்பனை காட்டிலும் விஷமுள்ள நாகமே பரவாயில்லை. காரணம், விஷமுள்ள நாகம் ஒரு முறைதான் கொட்டி உயிரை பறிக்கும். ஆனால் கெட்ட நடத்தையுடைய நண்பனோ ஒவ்வொரு நொடியும் உயிருக்கு கேடுகளை விளைவிப்பான். கடல் கூட சில சமயங்களில் எல்லைகள் தாண்டும். ஆனால் உண்மையான ஞானத்தை பெற்று ஞானத்தின் விளிம்பில் இருக்கும் மனிதன் எப்பொழுதும் கொண்ட கொள்கையில் உறுதியுடன் ஒரே மனநிலையில்தான் இருப்பான். ஒரு குடும்பத்தை காக்க அந்த குடும்பத்தில் இருக்கும் ஒருவனை பலியிட வேண்டியிருக்கும். ஒரு கிராமத்தை காக்க ஒரு குடும்பத்தையே பலியிட வேண்டியிருக்கும். அதுபோல பேரரசை காக்க ஒரு கிராமத்தையே பலியிடுவதில் தவறு இல்லை என்கிறார் சாணக்கியர். மனதில் ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும். அதனை மந்திரம் போல மனதில் வைத்து காக்க வேண்டும். காரியம் வெற்றி பெற்ற பிறகே அதனை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்க உதவும் சூத்திரம் என்கிறார் கௌடில்யர். நல்ல செல்வந்த நிலையில் இருப்பவனை எப்படி வறுமை அண்டாதோ, எப்பொழுதும் தெய்வத்தின் திருநாமத்தை சொல்லுபவனை எப்படி பாவம் அண்டாதோ, என்றும் அமைதியான முறையில் தியானத்தில் பல மணி நேரங்களை கடக்கும் ஒருவனை சண்டை சச்சரவுகள் அண்டாதோ, அப்படியே எல்லா நேரங்களும் விழிப்புடன் இருக்கும் மனிதனை பயம் அண்டாது என்கிறார் கௌடில்யர். எப்படி மரங்கள் உராயும் பொழுது ஏற்படும் ஒரு சிறு தீப்பொறி ஒரு காட்டையே அழித்து விடுமோ, அதுபோலவே கெட்ட நடத்தையுள்ள தனது குலத்தையே அழித்து விடுவான் என்கிறது மகன் அர்த்த சாஸ்திரம். எப்படி இரவு பொழுது நிலவின் ஒளியால் அலங்கரிக்கப்படுகிறதோ
அதுபோல நல்ல நடத்தையுள்ள மகனின் செயலால் அவன் குடும்பமே சமூகத்தில் அவன் மூலம் அர்த்த சாஸ்திரம் அலங்கரிக்கப்படும் என்கிறது. ஒரு மகனை 5 வயது வரை செல்லம் கொடுத்து வளர்க்க வேண்டும். 15 வயது வரை பிரம்பை கொண்டு வளர்க்க வேண்டும். ஆனால் அதுவே 16 வயதை தாண்டியவுடன் அவனை நண்பனைப் போல நடத்த வேண்டும் என்கிறது அர்த்த சாஸ்திரம். வேளாண்மை பற்றி அர்த்த சாஸ்திரம். தாவரங்களை கீழ்க்கண்ட முறையில் பாதுகாக்கலாம். உரமிடுதல். புதிதாய் பிடித்து வரப்பட்ட மீன் மற்றும் தாவரச்சாறு சிறந்தவை. பாம்புகள். பருத்தி விதையை எரிப்பதனால் ஏற்படும் புகை பாம்புகளை அண்டவிடாமல் பார்த்து கொள்ளும். சிறு பருவத்திலேயே அழியும் தாவரங்களை காட்டிலும் வளர்ந்து அழுகும் நிலையில் ஏற்படும் நஷ்டமே மிகவும் மோசமானது. ஏனெனில் வளரும் கட்டத்தில் அதற்காக எடுத்துக்கொண்ட உழைப்பும் வீணாகும். கௌட்டில்யரின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தனி மனிதனை புகழுக்கும் ஒரு தேசத்தை வெற்றிக்கும் இட்டுச் செல்லும் வல்லமை படைத்தது. நேர்மையாக இரு, ஆனால் ஏமாளியாக இருக்காதே. விழிப்புணர்வுடன் இரு, அப்போதுதான் பயம் உன்னை அண்டாது என அவர் கூறும் ஆலோசனைகள் இக்கால போட்டி நிறைந்த உலகிற்கும் மிகச் சரியாக பொருந்துகிறது. தன்னை சுற்றியுள்ள தீமைகளை அடையாளம் கண்டு நற்பண்புள்ள மகனைப் போலவும் ஞானம் மிக்க அறிஞனைப் போலவும் வாழ்பவனே வாழ்வில் நிலைத்து நிற்கிறான் என்பதே இந்த அத்தியாயத்தின் சாராம்சம். சாணக்கியரின் இந்த வாழ்வியல் நெறிகளை பின்பற்றி நாமும் நம் வாழ்வை செம்மைப்படுத்துவோம். நன்றி.